ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜாகிரபி ஸ்ரீனிவாசன். டுடே வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு அப்ராக்சிமேட் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட் ஷியோர். சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியல் கட் ஆஃப் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஜஸ்ட் ஃபார் அனலைசிஸ் தான். சரிங்களா? அதாவது லாஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணப்பட்ட குரூப் 4 எக்ஸாமோடு கம்பேர் பண்ணி ஒரு ஐடியா மட்டும் நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஓகே. அதனால் நம்ம சொல்ல போகிற இந்த ப்ரெடிக்ஷன் பற்றி ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த ப்ரெடிக்ஷன் வந்து மோர் ஆர் லெஸ் ஒரு 2 மார்க் 3 மார்க் முன்ன பின்ன இருந்தாலும் அது வந்து நாட் ஷியோர், ஜஸ்ட் ஃபார் அனலைசிஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜியோகிராஃபி ஸ்ரீனிவாசன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024 நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூன் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:30 மணி முதல் 12:30 மணி வரை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 300 மார்க்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே எழுதிட்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின ஒரு பயம். செகண்ட் ஸ்டேஜில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரிஜினல் ஆன்சருக்கு எப்போ வருமோ அப்படின்ற பயம். அதுக்கப்புறமா கட் ஆஃப் எப்போ வருமோ அப்படின்ற பயம். அதுக்கப்புறமா நம்மளை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம். கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் நமக்கு என்ன போஸ்ட் கிடைக்குமோன்ற பயம். அதை விட நம்ம சொந்த மாவட்டத்தில் நமக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமான்றதெல்லாம் பயம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டேஜாக குருவி சேர்க்குற மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போய் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஜாப் வாங்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஆன்சர் கீ வந்தாச்சு. 3வது ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இதை பற்றின நிறைய பயம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கட் ஆஃப் அவ்வளோ இருக்குமோ, இவ்வளோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் ஃபார் ஒரு அனலைசஸ் வீடியோ தானே, எதுக்கு பயம்? சரிங்களா? ஓகே. இப்போ நாம் இந்த வருஷத்துடைய ஒரு கட் ஆஃப் சொல்கிறதுக்கு முன்பாக 2022 நடந்த ஒரு குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஒரு கட் ஆஃப் அனலைசஸை பார்த்துட்டு இந்த வருஷம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள், 2022 குரூப் 4 எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000+ வேகன்சிஸ்க்கான எக்ஸாம் நடத்தப்பட்டது. அதாவது ஆரம்பத்தில் ஒரு 7,000 போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3,000 போஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 10,000+ ஆஃப் வேகன்சிஸ் வந்து எல்லாருமே எழுதி முடித்தாங்க. ஸோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட இறுதிநிலை பட்டியலில் வந்த கட் ஆஃப் எந்த மாதிரி இருந்தது, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த மாதிரி கட் ஆஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்துறோம். பிசி பொறுத்த வரைக்கும் 167, டிஎன்சி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 167, பிசிஎம் 160, எஸ்சி 164, எஸ்டி 160, எஸ்சிஏ 162. இதுதான் 2022 கேட்கப்பட்ட இந்த கட் ஆஃப். சரிங்களா? இந்த 2022 பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருந்தாங்க, அதாவது அவுட் ஆஃப் 300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே 300க்கு 280 வாங்கியிருந்தாங்க. செகண்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் 279, தேர்ட் மார்க் 277.5. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மார்க் அப்படியே குறைய அப்படியே அவங்களுக்கு வந்து அப்படியே கட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். சரிங்களா? ஓகே. இப்போ 280 மார்க் வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 300க்கு. அப்போ அவங்க எவ்வளோ சரியான கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம் அவுட் ஆஃப் 200க்குன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பேன் இல்லையா, 187 கொஷின்ஸ் வந்து அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு 280 மார்க் வந்திருக்கு அவுட் ஆஃப் 300க்கு. ஸோ இப்போ ரெண்டாவது பாருங்கள், 279 பொறுத்தவரைக்கும் இவங்க 186 கொஷின்ஸ் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்காங்க. 277.5 பொறுத்த வரைக்கும் 185 கொஷின்ஸ் வந்து சரியாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இவங்களுடைய கட் ஆஃப்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இதுதான் அவங்களுடைய மார்க் அண்டு சரியாக அட்டன் பண்ணப்பட்ட கொஷின்ஸுடைய எண்ணிக்கைகள். சரிங்களா? உங்களுக்கே தெரியும், ஒரு சரியான கொஷினுக்கு 1.5 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது. அதாவது 2022 வந்து அதிகமான வேக்கன்சிங்க. அதனால் இந்த மாதிரியான ஒரு ஆவரேஜான ஒரு கட் ஆஃப் கொடுத்துருந்தாங்க. 10,000+ ஆஃப் வேகன்சிஸ்க்கு பிசி 167, டிஎன்சி எம்பிசி பொறுத்த வரைக்கும் 167 இந்த மாதிரி கேட்டாங்க. ஓகே. பட் இருந்தாலும் இந்த வருஷம் பாருங்களேன், இந்த வருஷம் எவ்வளோ கேட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 6,244 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. எல்லோரும் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க. அதில் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட்டு தான், இந்தந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சிஸ் தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது நமக்கு 6,244 போஸ்ட் தான் வந்திருக்கு. பட் இந்த வேகன்சிஸ் 6,244 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம், பெரிய ஒரு மேஜிக்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணி சொல்லி பார்க்கும் பொழுது பழைய கட் ஆஃப் இருக்கு இல்லையா, 2022 கட் ஆஃப் விட ஒரு எக்ஸ்ட்ரா 3 to 4 மார்க்ஸ் என்ன யோசிக்கிறீங்க, குறையலாமா ஏறலாமா? கண்டிப்பாக ஏறும்.
ஏன் சார் என் தலை இடி தூக்கி போட்டீங்க அப்படின்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வேக்கன்சி கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் சற்று கூட்டப்படும், சேர்க்கப்படும். வேக்கன்சிஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கட் ஆஃப் ஆனது குறைக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜாக கொஞ்சம் குறைப்பாங்க, அவ்வளோதான். ரொம்பலாம் குறைக்க மாட்டாங்க. அப்போ 10,000 வேக்கன்சிஸுக்கும் இப்போ இந்த வருஷம் கேட்டிருக்கக்கூடிய 6,000 ப்ளஸ் வேக்கன்சிஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? அப்போ இதனுடைய கட் ஆஃப் விட ஒரு 3 to 4 மார்க் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எதுக்கு? இந்த வருஷம் கேட்கப்பட்ட 6,244 போஸ்ட் வேக்கன்சிஸுக்கு. அப்போது இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான், பயப்படுறதுக்காக சொல்ல, ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன். பட் இந்த வருஷம் கொஷினோட டஃப்னஸ்னு ஒன்று பார்க்கணுமா இல்லையா? இந்த வருஷம் கொஷினோட டஃப்னஸ் பொறுத்தவரை அது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. போன வருஷம், அதாவது 2022 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷத்துடைய குரூப் 4க்கான அந்த மேக்ஸ் கொஷின் அப்படின்றது ஜஸ்ட் 20 கொஷின் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போச்சு. காரணம் எல்லாருமே இன்டைரக்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் எதுவுமே இப்போ நம்மளால் கரெக்டாக டிசைட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே தோராயமான ஒரு கட் ஆஃபே ஒழிய இது வந்து நாட் ஷியோர். அதனால் அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, ஒரு வேளை இருக்குமோ, அந்த யூடியூப் சேனல் பார்த்து இவ்வளோ சொன்னாங்க, ஏன் இந்த சேனல் கூட நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ சொன்னாங்க. எவ்ரிதிங் இஸ் வந்து எல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் ஒன்லி. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக உங்களை தயார் நிலைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சின்ன ப்ரெடிக்ஷன் தான். சரிங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது கட் ஆஃப் வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? கட் ஆஃப் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? கட் ஆஃப்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் மொத்தமாக ஒரு கொஷினுடைய வேல்யூ 1.5 அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஒரு கொஷினுடைய வேல்யூ 1.5. அப்போ டோட்டலாக நீங்கள் ஒரு 200 கொஷினுக்கு நீங்கள் ஒரு 150 கேள்விகள் சரியாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா உங்களுடைய வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய கட் ஆஃப் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க்குக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க? 300 மார்க்குக்கு எழுதிட்டு வந்திருப்பீங்க. எவ்வளோங்க? 300 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா? அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ரைட் கொஷின்ஸ், அதுதான் உங்களுடைய சரியான கொஷின்ஸ். சரிங்களா? அப்போது 200 கொஷின்ஸுக்கு சரியாக அட்டன் பண்ணப்பட்ட கொஷின்ஸ் இன்ட்டு 1.5 போட்டிருப்பீங்க இல்லையா? அது இங்கே போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 மார்க் வாங்கிட்டீங்க. 300க்கு 250 மார்க் வாங்கிட்டீங்க. இப்போ கட் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த 250 டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ் கிடச்சிடும். அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஷின்ஸ் கிடச்சிருச்சுன்னா அதுதான் உங்களுடைய கட் ஆஃப். என்னங்க சார், இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோனில் இருந்துக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நீங்கள் கொஷின் ஒவ்வொன்றா டிக் பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? கட் ஆஃப்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. 200 கொஷின்ஸுக்கு நம்பர் ஆஃப் ரைட் கொஷின்ஸ் எவ்வளோன்றது தான் அங்கே மேட்டர். அதுதான் கட் ஆஃப். சரிங்களா? 300க்கு தான் நீங்கள் போட்டு பார்க்கணும். 300க்கு நீங்கள் கட் ஆஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ 300க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரைட் கொஷின்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான கட் ஆஃப். அப்போ 300க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? ஒரு 200ன்னு வச்சுப்போமே. அப்போது 200 டிவைடட் பை 1.5 போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அந்த கொஷின் நம்பர் ஆஃப் கொஷின் கிடச்சிரும். சரிங்களா? போட்டு பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 250 மார்க் அப்படின்னு வச்சுப்போமே. சரிங்களா? 250 மார்க் சொல்லியிருந்தேன்னா 1 செகண்ட். 250 டிவைடட் பை 1.5 போட்டோம்னா நமக்கு என்னங்க கிடைக்குது? 166.66. சரிங்களா? அதாவது தோராயமாக 167 மார்க் அப்படின்னு சொல்லாமல். சரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? 2022 குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் அப்படின்றத ஒரு 280 அவுட் ஆஃப் 300 சொல்லி பார்த்துருந்தோமா? 280 மார்க் வந்து வாங்கியிருக்கிறாரு. அவர் கட் ஆஃப் பார்த்துடலாமா? பாருங்கள், டிவைடட் பை 1.5 போட்டோம் அப்படின்னா அவருடைய கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் 167 சொல்லலாம். சரிங்களா? 1 செகண்ட். 167. சரிங்களா? 186. சரிங்களா? 186.66. அப்போ 187 அப்படின்னு சொல்லலாம். இந்த 66ன்றது ப்ளஸ் 1 கூட எடுத்துக்கோங்க ஒரு தோராயமாக. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 300க்கு ஒரு 265 எடுத்துட்டீங்க. 265 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் பார்த்துலாமா? டிவைடட் பை 1.5. உங்களுடைய கட் ஆஃப் 176. அதாவது 200 கேள்விகளுக்கு 176 கொஷின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கட் ஆஃப் இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிச்சலாம். பட் அப்படியும் கண்டுபிடிக்கலாம் டைரெக்டாக. இப்படி வந்து இன்டைரக்டாக நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே.
அப்போ இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு 2022ல் 10,000 வேகன்சிஸ்க்கான குரூப் 4 எக்ஸாம் கேட்கப்பட்ட கட் ஆஃபை விட சற்று 3 முதல் 4 மார்க் அதிகமாக இருக்கலாம் ஒழிய கம்மியாக வாய்ப்பில்லை. சில பேர் வந்து கையில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார், இந்த மாதிரி டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கேன் அப்படின்றவங்களாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இறுதிநிலை பட்டியல் வரும் வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஏன்னா கடைசி டைமில் என்ன வேணாலும் மேஜிக் நடக்கலாம். கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், பதவிகளின் வேகன்சிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். கடைசியில் வந்து என்ன சொல்கிறது, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு உங்களுக்கு கடைசியாக ஒரு போஸ்ட் கிடைக்கலாம். கடைசியாக என்ன சொல்கிறது, கவுன்சிலிங் அப்போது சில பேர் ஆப்சண்ட் ஆகலாம். யார் சார் ஆப்சண்ட் ஆவா? ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து சரி இந்த எக்ஸாம் எழுதி பார்ப்போமே, ஒரு விஓ மறுபடியும் ஆகி பார்ப்போமே, ஒரு விஓ போஸ்ட்டுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போமே, சரி அட்டன் பண்ண என்ன சொல்கிறது அப்ளிகேஷன் போட்டு எழுதி பார்ப்பாங்க. சரியான மார்க் வரல அப்படின்னா வேணாம் விடு அப்படின்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம ஃபைனல் வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் நம்மளுடைய வெற்றியின் ரகசியமே. சரிங்களா? நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுல அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க்லாம் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2022 பொறுத்த வரைக்கும் 10,000 ப்ளஸ் ஆஃப் வேகன்சிஸ் கேட்டிருந்தாங்களே, அதில் பாருங்கள் ஃபஸ்ட் ரேங்க் பொறுத்த வரைக்கும் 280 ஃபஸ்ட் மார்க் இவங்க தான். சரிங்களா? அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க, டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவாங்க, அவங்க மேலாக ஃபீமேலான்னு கொடுத்துருவாங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் கேட்டகரி பிஎஸ்டி வச்சுருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்க, இல்லைனா இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேங்க் பட்டியல், அந்த மதிப்பெண்களுடைய பட்டியல் இப்படி தான் வரும். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். சரிங்களா? செகண்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் 279, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துடும், அவங்களுடைய கம்யூனிட்டி அதர்ஸ்னால், அதாவது கம்யூனிட்டி கீழே வரமாட்டாங்க, அவங்க மேலே இருந்தாங்கன்னா மேல். பிஎஸ்டிஎம் வச்சுருக்காங்களா? கண்டிப்பாக வச்சுருக்காங்க. முக்கியமாக நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து கவுன்சிலிங் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு தஞ்சாவூர் அப்படி வச்சுக்கணும். தஞ்சாவூரில் வந்து ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது. அந்த ஒரு போஸ்ட்டுக்கு கடைசியாக வந்து எல்லாத்தையும் அப்பாயின்ட் பண்ணிகிட்டே வராங்க. கடைசியாக 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு போஸ்ட் ஒரு மாவட்டத்தில் 2 பேர் தான் ஒரு போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது, இன்னொருத்தர் பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா 2 பேருக்கும் சேம் மார்க்காக இருந்தாலும் பிஎஸ்டி மார்க் கையில் இருக்கோ அவருக்கு தான் அந்த போஸ்ட் வழங்கப்படும். சரிங்களா? அதனால் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வேல்யூ நீங்கள் ஜஸ்ட்டு போய் உங்கள் ஸ்கூலில் போய் வாங்கி வந்துருப்பீங்க இல்லையா, அதனுடைய வேல்யூ அங்கே தான் உங்களுக்கு புரியும். இவருக்கு வாழ்க்கையே போச்சு. ஐ மீன் பயன்படுத்த சொல்லலை, பட் விட்டுருந்தா ஒரு சர்டிஃபிகேட் மூலியமாக வேலை கிடச்சிருக்குமா இல்லையா, லைஃப் செட்டில்டா. சரிங்களா? சூர்யா சொல்கிற மாதிரி லைஃப் செட்டில்மெண்ட்டு. இருந்தாலும் எதை எப்பப்போ வாங்கணுமோ அதை அப்பப்போ வாங்கி ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒரிஜினல் கட் ஆஃப் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரிஜினல் ஆன்சர் கீ வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்க. ஆன்சர் கீ வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஒரிஜினல் கட் ஆஃப் வந்துட போகுது. அதுக்கப்புறமா உங்களுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸில் வச்சு அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கவுன்சிலிங் போவீங்க. கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சு யார் யாருக்கு என்ன போஸ்ட் அப்படின்றத விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிடிச்ச பதவி, பிடிச்ச மாவட்டத்தில், பிடிச்ச இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேலையை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஓகே, அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. எதுவுமே படப்படப்பான சூழல் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம். வீட்டில் சொல்லிவிட்டு வருத்தப்பட வேணாம். வேலை கிடச்சிருச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னாலும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்க வேணாம். நியூட்ரலாக விடுங்க. எது நடக்குமோ அது நடக்கும். சரிங்களா? அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜாகிரபி சேனல், ஜாகிரபி ஸ்ரீனிவாசன் சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே வரோம். உங்களுக்கு தேவையான சில நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆன்சர் கீஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து கைண்ட்லி சப்போர்ட் பண்ணுங்கள், கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக இதில் பதிவிடுங்க. நம்மளுடைய வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் மை ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.